ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ வந்து நம்ம இமெயில் ஐடிலாம் வச்சுருப்போம். நம்ம இமெயில் ஐடியை வந்து ஹேக் பண்ணுவாங்க அந்த பேர். அதாவது நம்ம பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்போம், மற்ற இமெயில் ஐடியில் என்னென்னமோ பண்ணியிருப்போம்ல, அதெல்லாம் வந்து ஈஸியாக ஹேக் பண்ணக்கூடிய வாய்ப்பு இன்றைய காலகட்டத்தில் நிறையா இருக்குது. அதனால் வந்து அந்த இமெயில் ஐடி வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஒன்று இருக்குது, ஒரு செட்டப் இருக்குது. உங்கள் மெயில் ஐடியை யார் தவறான பாஸ்வேர்டை போட்டு ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும் உங்கள் மொபைல் நம்பருக்கு. அது ஓடிபி வரும். அது 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அதை வந்து பண்ணி வச்சுட்டிங்கன்னா, ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு உங்கள் இமெயில் வந்து யாரும் ஹேக் பண்ண முடியாது, ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். அது எப்படிங்கிறத சொல்லித்தரேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்து போகக்கூடிய புது வீடியோக்கள்லாம் உடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வீடியோ பார்க்கலாமா? வாங்க. இப்போ வந்து கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே வந்து ரைட் சைடு டாப்பில் மேலே கார்னரில் வந்து உங்கள் லோகோ இருக்கும், ஐக்கான். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இப்போ சால்வ் தமிழ் இந்த சேனலுக்கு வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ண போகிறேன். கீழே வந்து மேனேஜ் கூகுள் அக்கௌண்ட் இருக்கும், மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே அந்த பேஜ் வந்துடும். பர்சனல், அப்படியே டேட்டா பர்சனலைசேஷன், செக்யூரிட்டின்னு இருக்கும். இந்த செக்யூரிட்டி கிளிக் பண்ணுங்கள். அப்படியே கீழே பார்த்துக்கிட்டே வாங்க. கீழே வந்து இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஆஃபில் இருக்கு என்னது. இப்போ நான் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ண போகிறேன். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுங்க, வந்துடும். இப்போ வந்தோடனே அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே கொண்டு வாங்க. அந்த பேஜ் வந்துடும். 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பேஜ் வந்துடும். கீழே வந்து கெட் ஸ்டார்டட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே அந்த பாஸ்வேர்டு நான் ஏற்கனவே கொடுத்ததுனால வந்துச்சு. அதை வந்து நெக்ஸ்ட் கொடுங்க. அப்படியே சாரி, தப்பாக வருது நினைக்கிறேன். மறுபடியும் நான் பாஸ்வேர்டை போடுறேன், என்னுடைய பாஸ்வேர்டை. அதான் அந்த ஐடியோட பாஸ்வேர்டு, எந்த இமெயில் ஐடிக்கு நம்ம 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ண போகிறோமோ அந்த மெயில் ஐடியோட பாஸ்வேர்டை போடணும். பாஸ்வேர்டை போட்டேன். ஓப்பன் ஆகிடுச்சு. உள்ளே வந்துருச்சு. உள்ளே வந்தோடனே என்னுடைய மொபைல் இதெல்லாம் கேட்குது. அப்புறம் வந்து அந்த கீழே வந்து ட்ரை இட் நவுன்னு இருக்குல்ல, ஆமாம், அதை கிளிக் பண்ணுங்கள். ட்ரை இட் நவ் கிளிக் பண்ண உடனே அந்த இது கேட்குது. இது உங்கள் மொபைல் உங்களுடைய ஐடியான்னு கேட்குது. வெரிஃபிகேஷனுக்காக எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துருங்க. இப்போ வந்து மொபைல் நம்பர் கேட்கும். நம்ம ஓடிபி நம்பர் வரும், அதுக்காக மொபைல் நம்பர் கேட்கும். இப்போ என்னுடைய மொபைல் நம்பரை போட்டேன். மொபைல் நம்பரை போட்டு கீழே வந்து ஹவு டு யூ வாண்ட் டு கெட் கோட்ஸ்னு கேட்கும். கோடு வந்து எதில் அனுப்புன்னு கேட்கும். டெக்ஸ்ட் மெசேஜ்லையா இல்லை ஃபோன் கால்லையான்னு கேட்கும். நீங்கள் வந்து இந்த டெக்ஸ்ட் மெசேஜ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சென்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த மொபைல் நம்பருக்கு எந்த மொபைல் நம்பர் போட்டோமோ அந்த மொபைல் நம்பருக்கு அந்த ஓடிபி கோட் நம்பர் வரும். சென்ட் பண்ணுங்க. இப்போ வந்துருச்சு. இந்த மேலே நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கா, 121/038. இப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துடும். போடுங்க. போட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னையும் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து ஆன் ஆயிரும். கீழே வந்து டேன் ஆன்னு கேட்கும். கீழே டேன் ஆன் கேட்குதா, டேன் ஆன் பண்ணுங்க. அவ்வளோதான். இப்போ 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் ஆயிடுச்சு. உங்களுடைய அந்த மெயில் சம்மந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் யாரும் உள்ளே போக முடியாது. பாஸ்வேர்டை தவறாக கொடுத்து உள்ளே போனாலும் அடுத்த ஸ்டெப் வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து அந்த மொபைலுக்கு வந்து ஓடிபி வரும். அந்த மொபைல் நம்பர் யார்கிட்ட இருக்கோ அது அவங்கள்ட்ட வரும். அவங்க கிளிக் பண்ணி எஸ் கொடுத்தா தான் உள்ளே போகும். செக்யூரிட்டி கிளிக் பண்ணுங்க. கீழே வாங்க. 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன்ல இருக்கா, அவ்வளோதான், முடிஞ்சு. இவ்வளோதாங்க. இப்போ நம்ம மெயில் ஐடி வந்து யாரும் ஹேக் பண்ண முடியாது. தவறான பாஸ்வேர்டை கொடுத்து உள்ள வந்தாலும் மறுபடியும் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஒரு பாஸ்வேர்டு கேட்கும், ஓடிபி நம்பர் வரும். அதனால் யாரும் பண்ண முடியாது. ரொம்ப சேஃபாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. தெரியாத நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த விஷயத்தை. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் ரிப்ளை பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.